ஆண்டவரே, அதாவது மூத்த குமாரன் ஏன் இளைய குமாரனை போல துன்மார்க்கமா ஜீவிக்கலன்னா தகப்பனுடைய பாதுகாப்புல இருந்தான். தகப்பனுடைய பார்வையிலையும் பாதுகாப்புலையும் பிடியிலையும் இருக்கிறான். அப்போ தகப்பன் மட்டும் இல்லைன்னா மூத்த குமாரனும் தப்பு பண்ணிருப்பான். ஏன்னா அவனுடைய வழியெல்லாம் என்ன அப்படின்னா, எனக்கு நீங்க தரல இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போறதுக்கு. அப்ப அவனுக்கும் ஆசைகள் உண்டு. ஆசை மனுஷனாலே ஆசை இருக்குங்க, மாம்சம் இல்லைங்க. இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது இல்ல. அதனாலதான் தாவீது சொல்லுவார், ஜீவனுள்ள ஒருவன் உமக்கு முன்பாய் நீதிமான் அல்லாததினாலே அடியேனை. நம்ம எல்லாம் தப்பு பண்ணா, ஆண்டவரே யாரும் பண்ணாததையா நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே. அந்த டைம் நம்ம என்ன ஒரு ஐக்கியம். ஆமே, விழாதவங்க இல்லைங்க. ஆனா இந்த மூண்ட மனசுல வச்சுக்கோங்க. உணர்வடைதல், ஒப்பு கொடுத்தல், ஒப்புரவாகுதல், இது நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும். இவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அழைப்பை மறக்காதே. அசுத்தத்துக்கு அழைக்கவே இல்லை, அசுத்தத்திலிருந்து அழைத்திருக்கிறார். நான் அசுத்தத்தில் இருந்தேன், சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் போதே. ருசித்தவங்க பாடுங்க, சேற்றில் நின்றென்னை கல்லான கல்வாரியே கண்டு நன்றி. நல்ல புரிஞ்சுக்கோங்க, நல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே, அதாவது நம்ம ட்ராக் மாறுதா? ஆமே, ட்ராக் மாறுதா? அல்லது நமக்குள்ள ஏதாவது இச்சை அல்லது தேவ சித்தத்துக்கு மாறானதுக்கு நேரா திருப்பப்படுதல் இப்படி வரும்போது, ஆண்டவரே விட்டுறாதீங்க ஆண்டவரே. அந்த தகப்பன் கேப்பார்ல, விசுவாசிக்கிறேன், அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி. அதாவது இப்படி அதுதான் சார்ந்து இருக்கிறது. ஏன்னா அவர் பாதுகாக்கிறார். அவர் அவன் 100% சொல்ல முடியும், கர்த்தர் பாதுகாக்காம அவன் என்ன கேட்டா சொல்ல, என்னாலலாம் பரிசுத்தமா இருக்க முடியாது. கர்த்தர் பாதுகாக்காம, ஏன்னா கிருபையில காக்கப்படுறோம். கர்த்தர் பாதுகாக்காம சான்ஸே கிடையாது. கர்த்தர் பாதுகாக்காம நம்ம இருக்கிறோம் வைங்களேன், நம்ம பரிசுத்தத்தை முதல் கொலைக்கிறது எதுவா இருக்கும் தெரியுமா? பெருமையா இருக்கும். ஆமென். அதாவது பெருமையுடைய PhD முடிச்சவர் தான் லூசிஃபர். அவன் வேற அங்க, அதாவது சாத்தான் வேற என்ன தப்பு பண்ண? விபச்சாரம் பண்ணானா? தேசித்தனம் பண்ணானா? யாரையாவது கொன்னானா? ஒண்ணுமே இல்லை. பெருமை இவ்வளவு மோசம், அதுக்கு தள்ளி இருக்கிறார். அவன் சொல்றான், நான் அதை ஒண்ணுதான் பண்ணி கீழே விழுந்தேன். இவன் நிறைய டிகிரி வச்சிருக்கிறானே. அவன் பரலோகத்தை கவனிச்சிங்களா? பரலோகம் எப்படிப்பட்ட இடம்னு? பரலோகம் எப்படிப்பட்ட இடம் கவனிச்சிங்களா? சாத்தா விபச்சாரம் பண்ணானாங்க. என்ன பண்ணா? பெருமை. நான் அவருக்கு ஒப்பாவேன், அவருக்கு நிகராவேன், அவ்வளவுதான். ஒரு தப்புக்கு கூட பரலோகத்தில் இடம் கிடையாது. இதுதான் சத்தியம். ஒரு தப்புக்கு கூட. ஹல்லேலூயா. ஒரு தப்புக்கு கூட. இயேசு கப்பர்நகூம்ல பிரசங்கம் பண்ணும்போது ஆலயத்துக்குள்ள இருந்து பிசாசு அலறிச்சு. பூமியில ஆலயத்துக்குள்ள கூட பிசாசு வந்து என்ன பண்ணுவான்? உட்காருவான், அமைதியா உட்கார்ந்துட்டு போவான். ஒருவேளை நம்மளை கூட்டிட்டு கூட வந்து, நீங்க ஃப்ரெண்ட்ல உட்காருங்க, நான் பின்னாடி உட்காடுறேன், உட்காந்துட்டு போவான். ஒரு ஸ்திரீ 18 வருஷம் சர்ச்சில் இருந்தா. அந்த 18 வருஷம் இந்த ஸ்திரீயை யார் கட்டி வச்சிருந்தா? பிசாசு.
எல்லாம் ரைட். அப்ப இங்க எல்லாமே நிறை குறைகள் உண்டு. ஆனா பரலோகத்துல ஒரே ஒரு தப்புக்கு கூட இடம் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல நம்மளை நிக்க வைக்கிறதுக்காக நம்மை பாதுகாக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென். எனவே ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் ஒன்றை இச்சித்து நம் கண்கள் அதை விரும்பி நம் கைகள் அதை பறிக்க போய் நம் கால்கள் அதற்கு நேராக விரைந்து ஓடும் போது ஆண்டவர்கிட்ட உங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கணும். அப்பா அப்பா என்ன விட்டுறாதீங்கப்பா. சில இந்த கோழி குஞ்சுகள்லாம் அந்த செட்டை கீழே ஓடி வர்றது போல ஓடி வரணும். ஓடி வராம வெளியே சுத்திட்டு இருந்தா அந்த கோழி முன்னாடியே பருந்து வந்து அந்த குஞ்சை என்ன பண்ணும்? தூக்கிட்டு போகும். செட்டை கீழே ஓடி வந்துடணும். எப்பவுமே அவருக்கு தெரியுங்க, புல்லுள்ள இடத்திலும் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவருக்கு தெரியும் எங்க சேஃபா இருக்கு விடுவார். விளையாடு. நம்ம பிள்ளைகளை சில இடத்துல விடுவோம்லாங்க, ஆனா எல்லா இடத்துலயும் விட மாட்டோமே. ஹல்லேலூயா. சில இடத்துல இப்படி விடுறோம்ல. அவர் எவ்வளவு ஒரு தகப்பனாய் நடத்துகிறார், தாயாய் நடத்துகிறார், நண்பனாய் பழகுகிறார், மேய்ப்பனாய் வழி நடத்துகிறார். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, அவர் இருப்பார். அவருடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய். அழைப்பை மறக்காதீர்கள். இரண்டாவதாக விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். மூன்றாவது வசனத்தை வாசிங்கள். யூதா 1:3. மூன்றாவது வசனமும் 5வது வசனத்தையும் வாசிங்கள். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படிக்கு நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இந்த வேர்டை ரொம்ப கவனிக்கணும். ஆண்டவர் விசுவாசத்தை நமக்குள்ள துவக்கிட்டார். பாத்தீங்களா? இதுக்காக நம்ம என்ன செய்யணுமா? போராடணும். பவுல் ஓட்டத்தை முடிக்கும் போது எப்படி சொல்லி முடிப்பார்? அந்த வசனத்தை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடவே கூடாது. அது முடியாது. நான் இப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நான் இந்த வசனத்தை எல்லாம் பிரீச் பண்ணி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிறேன். எனக்குள்ள கொஞ்சம் கூட ஒரு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மலையளவு விசுவாசம் இல்ல, கடுகு அளவு விசுவாசம். ஆமே. அதாவது கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையளவு பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேங்கிறார். ஆமே. ஆனா நம்ம எல்லாம் இருக்கிறத பார்த்தா எனக்குள்ள ஒரு 7 மலை இருக்கு. அதனாலதான் என்னவோ தெரியல இப்படி உம்மன் இருக்கிறோம். அதாவது ஆண்டோட எதிர்பார்ப்பெல்லாம் பாத்தீங்களா? நான் துவக்கின விசுவாசம் உனக்குள்ள இருக்கா? அதை காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தை நாம உண்டு பண்ண முடியாது. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும். கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால் வரும். இயேசுவை குறித்து நாம் கேட்கும் போது நமக்குள்ளே விசுவாசம், அந்த விசுவாசத்தை எனக்குள்ளே துவக்குவதின் அடையாளம் ஆமென் என்னை நோக்கி வருகிற நற்செய்தி, இயேசுவை குறித்த செய்தி. இயேசுவை குறித்த செய்தி உங்களுக்குள் வருகிறது என்றால் அவர் உங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவக்குகிறார் என்று அர்த்தம். இதை காத்துக்கொள்ளணும். இது அணைஞ்சிடக்கூடாது. இதுக்கு போராடணும். ஏன் போராடணும்? 6வது வசனத்தை பாருங்கள். 5வது வசனத்தை வாசிங்கள். இந்த வேர்டை கவனிக்கணும். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை வரப்பண்ணி ரட்சித்து, நல்ல கவனிங்க, எகிப்து தேசத்தில் வரப்பண்ணினவர்கள் எல்லாம் யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க. பின்பு அழித்தார் அப்படின்னு இருக்கு.
என்ன ஆண்டவரே இது? ரட்சிக்க அணைத்தீர், ரட்சித்து அழித்தீரா? ஆமென். இந்த வேர்டை கவனிக்கணும். இங்க ஆண்டவர் அழிச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? விசுவாசியாதவர்கள யார் விசுவாசியாதவங்க? ரட்சிக்கப்பட்டவர்களில் விசுவாசியாதவர்களை அழித்தார். சாத்தான் அழித்தான் இருக்கா? கர்த்தர் அழித்தார். இந்த விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. அதனாலதான் யூதா சொல்ல, நீ போராடணும். உனக்குள்ள ஃபெய்த் டவுன் ஆகுதா, அதை திரும்ப எடுக்க. அந்த அதாவது அது உனக்கு எப்படி போராட தோணுது, போராடு. எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் குறையுதுன்னு அடையாளமே நான் ஜெபத்தை முதல்ல விடுறதுதான். ஒருத்தங்கள்ட்ட கேட்கறத விடுறதுனால விசுவாசம் போயிட்டு. எவருவின் வீட்டார் வந்து சொல்லுவாங்க, அவரை தொந்தரவு பண்ணாதீங்க, அவ மரித்து விட்டா. அதன் அர்த்தம் என்ன? இனி அவரால் இவளை குணமாக்க முடியாது. அப்ப அவரை குறித்த விசுவாசம் போனதும் பிரேயரை கட் பண்றாங்க. விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்கிறார், ரட்சிக்கப்பட்டவர்களில் விசுவாசிக்கிறவர்களை ரட்சித்து கொண்டு போகிறார். விசுவாசியாதவர்களை அழித்தார். அதனாலதான் நீ போராடு. பேதுருட்ட சொல்லுவார், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. நம்ம எப்படி காக்கிறார் பாத்தீங்களா? என்னை பரிசுத்தவானாய் காக்கிறார், என்னை விசுவாசம் உள்ளவனாய் காக்கிறார். விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து எலிசாட்ட சொல்லுவாங்க, நம்ம இருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமா இருக்கு, இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. யோர்தான் பக்கத்துல இருக்கிற அந்த மரங்கள் எல்லாம் வெட்டி இடத்தை உண்டாக்க நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும். அப்படி குடி இருக்கிறதுக்கு எங்களுக்கு அங்க ஒரு இடத்தை உண்டாக்கும். ஏன்னா இங்க எப்படி இருக்கு, நமக்கு நெருக்கமா இருக்கு. நம்ம ஒரு இடத்தை பாக்குறது மாதிரினே வச்சுக்குவாங்களே, இடம் நெருக்கமா இருக்கு. அதனால இப்படி இவங்க கேட்கறாங்க. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் லைஃப்ல. எலிசா சொல்றாரு, தேவனுடைய மனுஷன் எலிசா சொல்ற, போங்க அப்படிங்கிறார். போங்கன்னு சொல்லும் போது ஒருத்தன் சொல்றான், நீர் தயவு செய்து உமது அடியரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். இப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரா மரத்தை வெட்டணும். ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு கோடாரிய இரவல் வாங்கிட்டு வரான். நல்ல கவனிங்க, கோடாரிய ஒருத்தன் இரவல் வாங்குறானா அவனுக்கு எதுல பழக்கம் இல்லை? ஏன்னா அவங்கிட்ட என்ன இல்லை? கோடாரி இல்லை. சிலர் லைசன்ஸ் வச்சும் கார் ஓட்டல. ஏன் தெரியுமா? கார்ல ஓட்டையா? காரு இல்ல, கார் இல்ல. கார் ஓட்டி தானே லைசன்ஸ் எடுப்பாங்க. அந்த 15 நாள் டிரைவிங் ஸ்கூல்ல ஓட்டி லைசன்ஸ் எடுக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் காரு இல்ல. அவனுக்கு ஆசை இருக்கு, அவனுக்கு விருப்பம் இருக்கு, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஆனா பழக்கம் இல்லை. புதுசு புதுசு இல்ல, நம்பிக்கை அடிப்படையில் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் பாருங்க. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, 3வது ஸ்டெப் ஒரு வேளை வீழ்ச்சி வரலாம். இந்த வீழ்ச்சியில தான் இன்னைக்கு நிறைய பேர் முடங்குறாங்க. நேற்று டிராவல் பண்ணி வரும்போது ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு க்ளோரி பேசிக்கொண்டே இருந்தார். இப்ப பாருங்க, அவன் ஒரு உத்திரத்தை வெட்டி, உத்திரனா ஒரு மரம், பீம், ஒரு தூணுக்காக மரத்தை வெட்டுறான். ஒரு பெரிய மரத்தை வெட்டி இருக்கும் போது கோடாரி, அதான் சொன்ன, ஒழுங்கா பிடிச்சு வெட்ட தெரியாது. ஒழுங்கா விசுவாசத்துல கால் எடுத்து வச்சிட்டோம், எப்படி அதுக்காக ஜெபம் பண்ணணும்னு தெரியல, அதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு தெரியல. வெட்டி கொண்டிருக்கும் போது முதல் வெட்டு விழுந்துட்டு, 2வது வெட்டு விழுந்துட்டு, 3வது வெட்டுல கோடாரி தண்ணியில விழுந்துட்டு, விழுந்ததும் அவன் ஐயோ என் ஆண்டவரே. ஆமென். சில இடத்துல சில வீழ்ச்சி வரும்போது நான் எடுத்து வச்ச ஸ்டெப் தப்பா ஆண்டவரே, நான் அப்படி அந்த நெருக்கத்தில் இருந்திருக்கலாமோ ஆண்டவரே, ஐயோ என் ஆண்டவரே,
நான் இரவலாக வாங்கப்பட்டது. நான் எப்படி 4 பேருக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன்? அவனுக்கு நான் எப்படிப்பா பதில் கொடுப்பேன்? ஐயோ என் ஆண்டவரே, அது விழுந்துட்டே 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 விழுந்துட்டே, என் விசுவாசம் விழுந்துட்டே, என் ஜெபம் விழுந்துட்டே, என் நம்பிக்கை விழுந்துட்டே, என் தைரியம் விழுந்துட்டே, என் எதிர்பார்ப்பு விழுந்துட்டே. எலிசா சொல்றாரு, எங்க விழுந்து எங்க விழுந்து அத அவர்கிட்ட சொல்லு. ஜீசஸ், எங்கேயோ நான் விட்டுட்டேனே, என் தலைமுறை எங்கேயோ விட்டுட்டேனே. எலிசா கேட்கிறார், எங்க விட்ட, எங்க விழுந்துச்சு? அடுத்த வசனத்தை பாருங்கள், 6வது வசனம். தேவனுடைய மனுஷன் அது எங்க விழுந்துச்சு? glory 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 hallelujah. எங்க விழுந்துச்சு? இன்னைக்கு கர்த்தர் விழுந்த அநேகருடைய விசுவாசத்தை கர்த்தர் திரும்ப எடுக்கிறார். எங்க விழுந்துச்சு? விழுந்துச்சு விழுந்துச்சு நீ அழுறைய. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறா, கர்த்தர் நான் உன் கூட வரேன். ஹல்லேலூயா. உன் கையில கோடாரிய கொடுத்தது அதை விழ வைக்கிறதுக்கு இல்ல, திரும்ப எடுத்து ஒன்ன வச்ச வெட்ட வைப்பேன். எங்க விழுந்துச்சு? எங்க 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 தப்பு நடந்துச்சு? விழுந்துச்சு. உனக்கு தான் வெட்ட தெரியல, நீ எதுக்கு இந்த ஸ்டெப் எடுத்து வச்ச? உலகம் இப்படிதான் கேட்கும். உங்க வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி வரும்போது உங்களை தானே காரணம் சொன்னாங்க. உங்க பிடிவாதம், உங்க திமிரு. நம்ம ஜெபம் நிறைய பேருக்கு திமிரா தெரியும், நம்முடைய விசுவாசம் நிறைய பேருக்கு திமிரா தெரியும். ஆனா எலிசாவின் தேவன் நம்மோடு இருக்கிறார். எங்க விழுந்துச்சு? எங்க விழுந்துச்சு? இன்னைக்கு கர்த்தர் சிலரோடு பேசுகிறார். இந்த 4 சுவருக்குள் இருக்கிற உள்ளங்களுக்கு மட்டுமல்ல, இதை எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து பார்க்கிறவர்கள்ட்ட கேட்கிறார். எங்க விழுந்துச்சு உன் விசுவாசம்? உன் ஜெபம் எங்க விழுந்துச்சு? உன் எதிர்பார்ப்பு எங்க விழுந்துச்சு? ஹல்லேலூயா. உடனே உடனே அவன் அந்த இடத்தை காட்டுறான். இதுவரைக்கும் நல்லாதான் வந்தேன், இதுவரைக்கும் நல்லாதான் வந்தேன். இந்த இடத்துல உடனே ஒரு கொம்பை வெட்டி அதை அங்க எறிகிறான். பாருங்க, அங்க எறிகிறான். ஆழம் ஆழம்னு மெடிடேஷன்ல கேட்டோமே, அந்த ஆழத்துல விழுந்த இரும்ப கர்த்தர் மிதக்கப்பட்டான். விசுவாசிக்கிறவர்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், பல ஆழத்தில் இருக்கிற விசுவாசம் என்கிற இரும்ப கர்த்தர் மிதக்க பண்றார், மிதக்க பண்ணுகிறார். எங்க விழுந்துச்சு? அதை மிதக்க பண்ணி, இந்த இடத்துல அவனும் எலிசாவும் மட்டுமல்ல, எல்லாரும் இருக்கிறாங்க. அதை மிதக்க பண்ணி, அடுத்த வசனம், ஆமென், அதை எடுத்துக்கொள் என்றான். அதை யார்கிட்ட சொல்றா தெரியுமா? யார் கையில இருந்துச்சு விழுந்துச்சோ, ஆமே, இங்க பாரு, நீ என்ன நம்பிதானா வந்த? ஏன்ட்ட கேட்டுதானா வந்த? வெட்கப்பட்டு போக விட மாட்டேன், வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். ஜீசஸ், ஜீசஸ். பழக்கம் இல்லைன்னா விழுங்க, பழக்கம் இல்லைன்னா விழும். ஹல்லேலூயா. பழக்கப்பட்டவங்க ஓனர் கையிலிருந்தே விழுது, இரவல் வாங்குற கையிலிருந்து விழாதா? பழக்கம் இல்லைன்னா விழும். இதே போலதான் புதிய ஏற்பாட்டுல பேதுருவை வானாரு, 2 ஸ்டெப் எடுத்து வச்சான், 3வது ஸ்டெப்ல உள்ளதான போனான். ஹல்லேலூயா. விட்டுட்டு அடுத்தவனை வானாரா? இவனை தான் பாப்பான். எங்க விழுந்துச்சு? இன்னைக்கு நம்ம எங்க கோட்டை விட்டோம்? எங்க கோட்டை விட்டோம்? ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து ஒரு புதிய துவக்கத்தை தரும்படிக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை எனக்கான ரேமான்னு சொல்றவங்க சும்மா இருக்க கூடாது. நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ், ஜீசஸ். எங்க விழுந்துச்சு? எங்க விழுந்துச்சு?
இங்க பாரு, நான் உனக்கு மிதக்க பண்ணுவேன், நீ எடுக்கணும். விசுவாசம் இல்லாம என் கூட இருக்க கூடாது. அவ்வளவுதான். எங்க விழுந்துச்சு சொல்லு. ஆமே, நான் இப்ப மிதக்க பண்ணுவேன். திரும்ப திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சூரிய செடிக்கு கீழே நீ விழுந்துட்ட. எங்க விழுந்த? எழும்பு, எழும்பு, புறப்படு, புறப்படு. ஓடா ராபா காராபா சந்தாரா பா காலா சேரே லேகே மே ரீபாலா தாடாரா. ஓ, விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறார். மங்கி எரிந்து கொண்டிருக்கிற நம்பிக்கையின் தீபத்தில் கர்த்தர் கிருபையின் எண்ணெயை ஊற்றி, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 56வது வசனத்திலே சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்து தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது இப்படி சொல்லுகிறார், தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையும் கொடுத்த தேவனுக்கு ஹalleluya. எல்லாம் ஈஸியா கிடைச்சிட்டா திரும்பி பார்த்தா எத்தனை முறை சுத்துனாங்க தெரியுமா? எத்தனை முறை சிவந்த சமுத்திரம் என்ன, யோர்தான் என்ன, எரிகோ என்ன, என்ன வந்தாலும் ரிசல்ட் என்ன தெரியுமா? தாம் வாக்கு தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு glory. இன்னைக்கு வாக்கு தத்தத்தை சுதந்தரித்து இன்னைக்கு ஜெயித்தவர்களா இருக்கிறவர்களுடைய பிளாஷ்பேக் பாருங்க, அவங்க வாழ்க்கைய திரும்பி பாருங்க. ஹalleluya, ஹalleluya. எப்படிங்க அவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கிடைச்சது? ஆமென். கொஞ்சம் டிலே ஆச்சு. இந்த வாக்குத்தத்தத்தை யார் மூலம் அருளினார் தெரியுமா? அவர் தம்முடைய தாசனாகிய மோசே கொண்டு. ஆனா மோசேக்கு சொன்ன வாக்குத்தத்தமா இது இல்ல. இன்னும் பின்னாடி போனா யார்கிட்ட சொல்லியிருப்பார் தெரியுமா? ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருப்பார். ஹalleluya, ஹalleluya. உன் கையில சாலமோன் அதான் பார்க்கிறான். அது தேவ ஞானம், அது தேவ ஞானம், தேவ ஞானம். எத்தனை பேரை பாசாகி வந்திருக்கு தெரியுமா இந்த வாக்கு தத்துவம்? ஹalleluya, ஹalleluya. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை செய்கிறவர் உங்களை அதுக்குள்ள பார்த்ததுனாலதான் ஹalleluya உங்களுக்கான வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கிறது. இது தேவ ஞானம். என் கையில சும்மா வரல. நான் இது திருப்பி பார்த்தா சொல்லுவேன், இது எங்க அப்பா மூலமா. இன்னும் திருப்பி பார்த்தா சொல்லுவேன், மோசேட்ட இருந்து. இன்னும் திருப்பி பார்த்தா சொல்லுவேன், ஆபிரகாம்கிட்ட இருந்து. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளானவர்